சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இவர் எப்படி பணக்காரனா பண்ண தெரியுமா? 20 லட்சம் குரான் அடிச்சிருக்காரு. நான் அடிச்சிருக்கேன் 20 லட்சம் குரான். ஒரு குரானுக்கு 50 ரூபா லாபம் பேசுறாரு மேடையில். ஒரு குரானுக்கு 50 ரூபா லாபம் வைங்க. 20 லட்சம் குரானுக்கு என்ன ஆச்சு? 1 கோடி வருமோ? 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபா. அப்போ 1 கோடி ரூபா 10 கோடி 10 கோடி ரூபா சொல்றாரு. 20 லட்சம் குரான் அடிச்சு 10 கோடி ரூபா சம்பாதிச்சாரு. இந்த குரானை வச்சா நீ சம்பாதிச்ச 50 வச்சா கூட 50 ரூபா லாபம் வச்சா கூட 20 லட்சம் குரானுக்கு 10 கோடி உனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு அவரு. இதை ஒரு மக்கள்கிட்ட ஒதுக்கிறார். என்னன்னு கேட்டா, இந்த குரானை வச்சு தான் சம்பாதிச்சு 1 கோடி சொன்னா போயிட்டாரு இப்படின்னு காட்டணுமா? சரி, இதுல பல விஷயங்கள் நான் சொல்ல வர்றேன். குரானை முதல் விஷயத்துக்கு நான் வர்றேன். 20 லட்சம் குரான் அடிச்சேன்னு ஒருத்தன் சொல்றான, ஒரு கடுகளவு மூளை இருக்கிறவன் சொல்லுவானா? மொத்த முஸ்லீம் குடும்பமே தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது? தமிழ்நாட்டில் மொத்த முஸ்லீம் குடும்பம் எவ்வளவு ஜனத்தொகை? அப்ப ஜனத்தொகை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகப்படமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்ப லாஸ்டா கொடுத்த கணக்கெடுப்பு பிரகாரம் 42,000 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்போ 2005 கணக்கு வெளியிட்டு இருக்கான். மொத்த முஸ்லீம் எண்ணிக்கை எவ்வளவு? 42 லட்சம் நபர், குழந்தை கிழமெல்லாம் சேர்த்து. இப்ப குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு 5 பேரை வச்சா கூட மொத்த ஜனத்தொகை, மொத்த வீடே, மொத்த குடும்பமே ஒரு 10 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும். முஸ்லீமுடைய வீடு எவ்வளவு? குரான் 20 லட்சம் அடிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு வீட்லயும் எல்லா வீட்லயும் 2 வச்சிருக்காங்க. அப்ப மொத்த வீடுகளே 10 லட்சம் இல்லை. தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுடைய மொத்த குடும்ப வீடுகளே 10 லட்சத்தில் இல்லை. அப்படிங்கும் போது 20 லட்சம் குரான் அடிச்சிருக்காரு. அதனை சுன்ன ஜமாத்துல வாங்குவான, நம்மள மெஜாரிட்டியா இருக்கிறோம். அந்த 10 லட்சம் குடும்பங்கள்ல நம்மள சொல்ற கேட்டு வாங்குறோம் எவ்வளவு பேர் இருப்பான்? நம்ம சும்மா ஒரு 200 மர்க்கஸை வச்சுக்கிட்டு பில்டப் பண்ணி எடுத்துட்டு இருக்கோமே தவிர, நம்முடைய 10 மர்க்கஸ் ஒரு மக்கா மசீதில் அடங்கி போயிடும். வணங்குதா? அங்க அப்படி இப்படி பெரிய பெரிய கடல் மாதிரி இடங்களை வைத்துக்கொண்டு அவ்வளவு மக்கள் இருக்கு, அவங்களும் வாங்க போறாங்களா? நம்ம என்ன வாங்குவாங்க? வாங்காது பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதுல முக்கிய எடுத்தீங்கன்னு சொன்னா, 1 லட்சம் விற்கிறதே பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைங்கிறது சாதாரண ஒரு அறிவுள்ளவனுக்கு தெரியும். இவர் என்ன செய்யறாரு? 20 லட்சம் குரான் அடித்து ஒரு குரானுக்கு 50 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் அப்ப என்ன ஆச்சு? 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டாங்க. இது 20 லட்சம் குரான். ஆனா இதுக்கு முன்னாடி 10 லட்சம் குரான்ட்டாங்க. இப்ப டபுள் ஆகிட்டாங்க. 10 லட்சம் போட்டு அதை ஒருத்தன் குத்தாளர் சர்வதின் ஒருத்தன் போட, தாவா போர்வையில் தனது குரான் மொழிபெயர்ப்பு அநியாய விலைக்கு கட்டாயப்படுத்தி விற்று பிஜே சம்பாதித்த கோடிகள்னு போட்டு விட்டாங்க தான். போட்ட உடனே நம்ம டிஎன்டிஜேல தணிக்கை குழுவில் இருக்கார்ல அப்துல் ஹமீத் பாய் தலைவர், அப்துல் ஹமீத் மூலவரிசை இருக்கார்ல, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவன் போட்டதை பதிவு பண்றாரு, ஷேர் பண்றாரு. ஷேர் பண்ண உடனே பலன் கேட்கறாங்க, எங்க நீங்க கூட தானே இருந்தீங்க, 10 லட்சம் அடிச்சாரா? வேறவன் சொன்னா பரவாயில்லை, நீங்க அவரோட பக்கத்துல இருந்தீங்க, மூன் பப்ளிகேஷன்ல உள்ள அம்புட்டுஷன் உங்களுக்கு தெரியும். 10 லட்சம் குரான் அடிச்சு சம்பாதிச்சாருன்னு போட்டிருக்கானே, அநியாய விலைக்கு வித்தாருன்னா போட்டிருக்கானே, இது உண்மை போடுறீங்களா சரியான்னு கேட்டவுடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய பேஜ்ல ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவு கூட காட்டுக்கலாம். அதாவது 7 அதுல என்ன செய்யறாருன்னா, அப்துல் ஹமீத் சொல்றாரு, ஒரு தகவலை அப்துல் ஹமீத் பாயுடைய பதிவை பாருங்க. ஒரு தகவலை பிறருக்கு ஷேர் செய்யும் பொழுது அதை பற்றி முழுமையாக அறிந்து இருக்க வேண்டும். அறியாமல் ஷேர் செய்யக்கூடாது. இந்த தவறை செய்ததற்கு சம்பந்தப்பட்டவர்களிடம், என்னிடமும் மூணு பப்ளிகேஷன் சொல்றாரு, சம்பந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். யாரே? அப்துல் ஹமீத் பாய் 10 லட்சம் அடிச்சு கொள்ளையடிக்கிறான்னு பரப்புனாங்கள, அதை போய் ஷேர் பண்ணதுக்கு எப்படிப்பா நீ சொல்லலாமா? உனக்கு தெரியத்தானே செய்யும் உண்மை, இப்படி பரப்புறிய அப்படின்னு கேட்டா, அவர் என்ன செய்யறாருன்னா 10 லட்சத்துக்கு மன்னிப்பு கேட்கிறார். தப்புண்டு. ஒரு தகவலை பிறருக்கு ஷேர் செய்யும் பொழுது அதனை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அறியாமல் ஷேர் செய்யக்கூடாது. இந்த தவறை செய்ததற்கு சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று நேர கேட்டாலும் பகிரங்கமா பொது வழியில மன்னிப்பு கேட்கிறார். அது என்று தான் கேட்கிறார். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப விஷயத்துக்கு வர்றேன். நீ கேட்ட நல்லது ஏன்னுங்களேன். இந்த கேட்கலன்னு சொன்னா இந்த ஆள் மாதிரி தப்பா நினைக்கிறவங்க தானா நினைச்சு நிறைய பேர் இருப்பானுல்ல. நீ கேட்டா நான் விளக்கம் உன்னை விளக்கம் ஓடி போறானா?
நீ கேட்டாயானால் நான் அதுக்கு இப்ப சொல்ல தேவையே கிடையாது, நீ யார் கேட்கறதுலாம் நான் சொல்லுவேன், அதுக்கும் பதில் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, குரானை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா 2002ல தான் வெளியிட ஆரம்பிக்கிறோம். குரான் தமிழாக்கம் இருக்குதுல்ல, 2002ல தான் வெளியிடுறோம். இப்ப 2019. இதுல என்ன செய்வோம்னு கேட்டா, வருஷத்துக்கு 10,000 என்கிற கணக்கில் அடிப்போம். வருஷத்துக்கு 10,000. அதுலயும் முதல் 2 ஆண்டுகள்ல 5,000 அடிச்சோம். அப்ப அதை கழிச்சு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அடிச்சது எவ்வளவுன்னு கேட்டா 10,000 ஆவரேஜ் வச்சா. இன்னும் சொல்ல போனா, நாங்கள் குரான் அடிக்கிறோம் என்று சொன்னால் குரானுக்கு வரி கிடையாது, புக்குக்கு வரி கிடையாது. அந்த நேரத்தில் இப்ப உள்ளது விஷயத்தை விட்டு அப்ப வரி கிடையாது. அதனால நாங்க முழு கணக்கையுமே காட்டுவோம். எல்லா கணக்கையும் குரான் அடிச்சது போனது பில்லோட அதுல ரெண்டாம் நம்பர் கணக்கெல்லாம் அதில் வைப்பாங்கல்ல. அப்படியான அவசியம் இல்லாத ஒரு தொழில் பப்ளிகேஷன்ங்கிறது. வருமானத்துக்கு வேண்டாம் வரி போடுவாங்களே தவிர சேலுக்கு வரி கிடையாது, சேல் டாக்ஸ் கிடையாது, அந்த இதில் வாட்டுலாம் கிடையாது. அது இல்லாத ஒன்றா இருக்கிறதுனால இந்த குரானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் பில்லோடய வாங்குவோம். அதுவும் கல்கத்தாவிலிருந்து அடிச்சு வரும்போது பில் வித்தவுட் பில்லை கொண்டு வர முடியாது. அப்ப கல்கத்தாவில் அடித்து ஒவ்வொரு 10,000த்துக்கும் பில்லை நாங்கள் வாங்கி அதை அரசாங்கத்தில் கணக்கும் காட்டி சப்மிட் பண்ணி ஆடிட்டர் வச்சு முறையாக வைத்து எல்லாத்தையும் யார் வேண்டாலும் இது ஒரு சவாலாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியும் காட்டிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க டிஎன்டிஜாவுக்கு வர்றதா இருந்தா நீங்களும் காட்டணும், பொதுமக்கள் சும்மா காட்டிடும். நீங்க அதோட காட்டுதே நீ ஒன்று காட்டுவதாக இருந்தால் நான் ஏன் இதே காட்டுறேன்ல, நீ களவாண்ட சொத்துக்குள்ள கணக்கையும் காட்டு, நான் கேட்பேன். இப்ப என்னன்னு கேட்டா, ஒரு எடிஷன் மொத்தமே எவ்வளவு வச்சிருக்கிறோம், 1,60,60,000 காப்பி தான் இதுவரைக்கும் அடிக்கப்பட்டு இருக்கிறது. 1,60,60,000 17 வருஷத்துல 18 வருஷத்துல எத்தனை வருஷம், 18 வருஷத்துக்கு 1,60,60,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆவரேஜ்னு கேட்டா 8,888 வரும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, 8,888. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு பார்த்தா 8,880 வகுத்தல் 12 போட்டா 740. ஒரு மாசத்துக்கு எத்தனை காப்பி விற்குது, 740 விற்குது. இவங்க சொல்ற 50 ரூபா லாபத்தை வச்சுக்கணும் பேருக்கு, அதோட குறைவா தான் எடுக்கணும். 50 ரூபா லாபம் வச்சு ஒரு பிரதிக்கு 50 ரூபா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா 740 பிரதிக்கு ஒரு காப்பிக்கு 50ன்னா 740 × 50 பெருக்கணிங்கன்னா 37,037 ரூபா ஒரு மாசம் கிடைக்கும். குரான்ல இருந்து நெட் ப்ராஃபிட் லாப கணக்கில் வரும். அந்த 37,000த்துல தான் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், ஊழியர் சம்பளம் கொடுக்கணும். குரானை வைத்து மட்டும் கொடுக்கல, வேற வேற புக்கெல்லாம் போடுறதுனால அதெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்க முடியுது. குரானை மட்டும் வச்சா அதுக்கு பத்தாது. வாடகைக்கும் சம்பளத்துக்கும் கரண்ட் பில்லுக்குமே அதெல்லாம் கழிச்சுட்டு என்ன மிச்சமோ அதான் லாபம். 37,000 ரூபாய் வந்துச்சுன்னா 37 லாபமா? வியாபாரத்துல கணக்கு என்ன வரும், அந்த அதுல இருந்து உள்ள செலவு கழிக்கணுமா இல்லையா? வாடகை இல்லாம ஒரு இடத்துல வைக்க முடியாது, இடம் வேணும்ல. குரான் அடிச்சு 740 பாக்கெட்ல வச்சுட்டு இருக்க முடியும்? அதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் வேணும், மக்கள் தேடி வருவாங்க, அதுக்கு ஒரு ஆளை போடணும், கணக்கு வழக்கு பார்க்கணும், ஆடிட்டர் போடணும், எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போ குரான்ல அன்னும் சொல்லப்போனா ஆரம்பத்தில் 2002ல 175 ரூபா தான் விலையே 175 ரூபா 50 ரூபா லாபம் இருக்குமா? இப்பதான் 450 ரூபா வந்திருக்கு. பேப்பர் விலையெல்லாம் கூடி அதிகமாக போன பேப்பருக்கு ஜிஎஸ்டி போட்டதுனால அதெல்லாம் அதிகமாகி போயிடுச்சு. அப்போ 175 ரூபா தான் விலை. அப்போ அந்த மாதிரியான நிலையில நீங்க சொல்றதை ஒத்துக்கிட்டு 50 ரூபாங்கிறேன். ஒரு குரானுக்கு 50 ரூபா லாபம்னா அப்போ 1,00,000 ஒரு வருஷத்துக்கு விற்கக்கூடிய 740 பிரதி, ஒரு மாசத்துல விற்கக்கூடிய 740 பிரதிக்கு 37,037 ரூபா தான் வரும். அப்ப கரண்ட் பில்லு எல்லாத்தையும் என்ன செய்யணும், இதெல்லாம் இருக்குது. இது போக இந்த கொள்ளடிச்சிடங்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு 1 நம்பர் வீடு போடும், 1 நம்பர் 1 அதுக்கு பாருங்க. இது நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை, இதுக்கு எல்லாமே ஆன்சர் 20 நிமிஷம் போடுறாங்க. இதுல போடுங்க. இது கொஞ்சம் பெரிய வீடியோவா இருந்தாலும் கேளுங்க. ஏன்னு கேட்டா இந்த குரான்ல சம்பாதிச்சுன்னு சொல்றாங்கல்ல, இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு 1.5 வருஷத்துக்குலாம் இடைவெளி. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாக்கு என்ன பேசுனுச்சு இந்த குரானுடைய தமிழாக்கத்தை குறித்து, இப்ப என்ன பேசுறாங்க பாருங்க.
அவ கொஞ்சம் வாசிப்பாங்க அப்படி இருக்கும் சவுண்டில் அப்படி இருக்கும். அதாவது இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஃபாரூக்ங்கிறத பேசினார் அவருடைய தம்பி, அவர் ஒரு கருத்தை பேசுவார், அதுக்கு பதில் தான் என்னது அந்த மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான்ங்கிறது பேசியிருப்பார். ரெண்டையும் இணைச்சி போட்டுருக்கோம். இவர் இதே வேலையை அழகிறாங்கிற சொல்ல போகிறான். இங்கே காரைக்காலில் பேசுன மாதிரி இன்னும் ஒருத்தர் அது மாதிரி பேசியிருக்கிறார். அது இப்போ ஒன்று அவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு சொல்றாங்களே, அந்த பட்டியல் கொடுக்க எத்தனை குரான் வரைக்கும் இவர் வந்து மொழிபெயர்த்த திருக்குறான் அது 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அந்த 400 ரூபாய்க்கு விற்கிறது எவ்வளவு லாபம் கிடைக்கிறது தெரியுமா? கடுமையான லாபத்தை கொள்ளையடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அது அந்த 400 ரூபாய் ரேட்டு உத்தரவாசி அது கடுமையான ரேட்டை லாபமாக வைத்து 400 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு சொல்லி ஒரு அவரு இருக்கு. இது பழைய அவரு தான். மக்களுக்கு எல்லாம் வந்து மொழிபெயர்த்த குரானுடைய விலையை பற்றி ஏற்கனவே அவர்கள் அறிவித்தாங்க. ஆனால் இப்ப என்ன பண்ணலாம், இந்த மாநாடு நம்ம அறிவிச்சதுனால, அது திருக்குறான் மாநாடு அறிவிச்சதுனால பிஜேபியுடைய மொழிபெயர்ப்பை காட்டி 400 ரூபாய்க்கு விற்கிறாரு, இது வந்து கடுமையான கொள்ளலாம் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிக்கிறார். உண்மையில அவர் வந்து கொள்ளலாம் அடிக்கிறாரு. அது என்ன சொல்றாங்க, 400 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு, அதுவே கடுமையான கொள்ளலாமோ, அது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லி நம்ம ஒரு பதிப்பு போட்டுக்கிறோம் குரான். அதை காட்ட அதை வந்து இந்த மொழிபெயர்ப்பு வந்து 400 ரூபா இது வந்து விற்கிறாங்க முஸ்லீம்களுக்காக. இந்த மொழிபெயர்ப்பு நம்ம போட்டுருக்கோம். இது வந்து முஸ்லீம் அல்லாதவங்க படிக்கிறதுக்காக வேண்டி இதை போட்டுருக்கோம். நம்ம இதையும் காட்டி வந்து 220 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோமா பார்த்துக்கிறா, ஒரு 400 ரூபா, இன்னொரு வந்து 220 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப அதுல கிட்டத்தட்ட 175 ரூபாய் கூடுதலாம் அப்படின்னு சொல்லி அமர்வுகளை அள்ளி வைக்கிறார் வலைதளங்கள். இப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும், 400 ரூபாய் விற்கிறாங்க, கொள்ள லாபம் சொல்றாங்க, உண்மையிலே கொள்ள லாபம் வச்சு விற்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத அறிவுரை அடிப்படையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த இதுல வந்து ஒரு பத்திரிகை ஒரு 100 வீதா இருந்தா அதோட விலைகளை தீர்மானிப்பதுல எது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னா அதோட பேசிங்க, அது இருக்கிற பேப்பருடைய தரம், இதுதான் விலையை தீர்மானிக்கும். அப்ப அது எத்தனை பக்கம் வருது தீர்மானிக்கும். இப்ப இந்த மொழிபெயர்ப்பு இருக்கிற இந்த மொழிபெயர்ப்புல போடப்பட்டிருக்கிற பேப்பர் இருக்கிற இது வந்து பைபிள் பேப்பர்னு சொல்லுவாங்க. பைபிள் பேப்பர் அப்படின்னா ரொம்ப நைஸா இருக்கும். நைஸா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து என்ன செய்யாது, ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும், மடிச்சு போவாங்க. ஒரு கொஞ்சம் சிக்கனத்தா போட்டோம்னு சொன்னா ஒரு கொஞ்சம் காலத்துல மடிச்சு போயிடும். இது ரொம்ப வருஷத்துக்கு என்ன செய்யும், மடிக்காம இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரிச்சு படிக்கிறோமா, அடிக்கடி பெறப்படுறதுனா அது இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா கிளி இது உட்கெல்லாம் அடிச்சு போகுது. போன கொஞ்ச நாளே கரெக்டா 4 பேர் மட்டும் பிரிச்சு போயிருந்தா இல்லையா? என்ன காரணம்னா அந்த பேப்பருடைய குவாலிட்டி. இந்த பேப்பர் இல்லை, எவ்வளவு நீங்க எடுத்து கரைச்சி படித்தாலும் இது கிளியாதீங்க, பார்க்கறதுக்கு பேப்பர் நைஸா இருக்கும், ஆனா இது கிளியமா இல்லை. என்ன காரணம்னா இதோடைய குவாலிட்டி. இது வந்து விலையில் இருக்க பேப்பர். இன்னும் சொல்ல போனா நைஸா இருக்கிறதுனால வந்து கம்மியா நினைச்சு கிடையாது, காஸ்ட்லியான பேப்பர் தான் இது பைபிள் பேப்பர்னு சொல்லுவாங்க. அது விலை கூடுதலான ஒரு பேப்பர்ல தான் இந்த குரானுடைய வசனங்கள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்படும். இதே பேப்பர்ல இன்னும் சில வேறு நிறுவனங்கள் இருக்கும் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ரஹமத் அறக்கட்டளை இருக்குது. ரஹமத் அறக்கட்டளையில இருந்து இப்னு கத்தீர்னு சொல்லி ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இப்னு கத்தீர் இருக்கிற ரஹமத் அறக்கட்டளை இவங்க வந்து யாரு, இவங்க பல நூல்கள் இது மாதிரி புகாரியுடைய மொழியாக்கப்ப இதெல்லாம் வெளியிட்டு இது மாதிரி பல நூல்களை வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பெரிய போலீஸ் அவங்களுக்கு இந்த லாபம் சம்பாதிக்கிற அந்த இதுல சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இல்ல, நல்ல பார்க்கலாம் கொடுத்துருக்கோம். பெரிய போலீஸ் இருக்கிற அவங்க பழைய ரகமத்தை அறக்கட்டளையில் வைத்துக் கொண்டு பல நூல்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி கத்தின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த நூல்ல போடப்பட்ட பேப்பர் இருக்குல்ல, இதுவும் அதே பேப்பர் தான். தமிழ்ல மீதி அவங்க மொழிபெயர்த்த குரானுக்கு இருக்கக்கூடிய அந்த பேப்பரும் இப்படி கத்தி இருக்குல்ல, அதுல போடப்பட்ட
டிஜே என்ன பண்ணிருக்காரு? இப்ப பொய்யாமையே கத்துறாங்கல்ல, டிஜே பாத்தீங்களா, அவருக்கு உள்ள லாபம் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது 1856 பக்கம். இது 2 பேப்பரும் ஒரே பேப்பர் தான். ஒரே பேப்பரில் அச்சிடப்பட்ட இந்த நூலுடைய விலை என்ன? ஒரே விலை 400 ரூபாய். இவங்க யாரே பெரிய பதிப்பகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரராக நடத்தப்படக்கூடிய நிறுவனம். இது சாதாரண ஒரு வகையை வச்சு நடத்துறாங்க. நமக்கு டிஜே வந்து வெளியில ஒரே குரானு 400 ரூபாய். இது 400 ஒரே பேப்பர். பக்கத்துல 1856 பக்கம். இது 1168 பக்கம். கிட்டத்தட்ட 600 பக்கத்திற்கு மேல டிஜே வந்து கூடுதலா கொடுக்குறாரு. 600 பக்கத்துக்கு மேல கூடுதலா கொடுத்து விளையாடுறது 400 ரூபாய். இது 1168 பக்கம் வந்து 400 ரூபாய். இப்ப வீடு குறைச்சாரா கூடுதலாக படிக்கிறான்னு சொல்றாங்க. எல்லாம் பண்ணுவது டிஜே மேல எதையாவது சொல்லி அவரை கல்வி குறிக்கணும். மறந்துதான் சொல்றோம். மனிதனை விட்டு மன்னித்து விட்டார் என்று சொல்றாங்க. கொஞ்சமாக சூடு சொல்ற அடிக்கடி வந்து நிற்பாரு வெளியில மக்களோட மக்களா நிற்கிறாரு. நம்ம மக்கள் பார்த்துட்டு நம்மளே விஷயம் நினைக்க மாட்டாங்களா? அப்ப அவங்க நினைக்க வேணாம், மன்னித்து விட்டார் என்று சொல்லி பரப்போம். தமிழில் வந்து 600 பக்கத்தை கூடுதலாக கொடுத்து விட்டு இவருக்கு 4 ரூபாய்க்கு கொடுக்கிறாரு. இது சொல்லலாம் வந்து இதுல வந்து அவருடைய லாபம் கிடைக்கும். அவருக்கு நினைச்சு பாருங்க, சிந்திப்பாங்க. அப்ப இன்னும் சொல்ல போனாங்க, இதுல வந்து இந்த புத்தகங்களை வந்து அதுக்கு பாதுகாத்து அதுக்கு இடத்துக்கு வாடகை கொடுத்து அது விற்கிறதுக்கு அதுக்கு சில ஸ்டாஃப்களை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து 400 ரூபாய். 600 பேப்பர் கூட இதுல கொள்ளலாம் வச்சாரு அவரு. அதுக்கு இல்லை, என்ன வேற இன்னொரு பேட்டர் என்னன்னா, இந்த பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் வேற. இது வந்து ஒரு சாதாரண பெயிண்டிங் தான். இது வந்து ஒரு புத்தகத்துக்கு போற அட்டையில போற பெயிண்டிங், அவ்வளவுதான். அட்டை தரமா இருக்கக்கூடிய இதுல போடப்பட்ட பெயிண்டிங்கும் இதுல போடப்பட்ட பெயிண்டிங் ஒண்ணு. இது எவ்வளவு தரமான பெயிண்டிங். இது எப்படி சொல்றது? வெல்வெட்டு துணி, சாதாரண அட்டையில இல்ல. அட்டைய போட்டு அழுத்தமான அட்டை போட்டு அதுக்கு மேல வெல்வெட்டு துணி, வெல்வெட்டு துணியில பெயிண்டிங் போட்டு அட்டை போட்டுக்கிறாங்க, பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இது என்ன? இது அட்டையில பெயிண்டிங் அவ்வளவுதான். அப்படின்னா இந்த இயற்கையாவது காசு கூட வரும். அப்ப இதையெல்லாம் சேர்த்து 400 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. லாபத்துக்கு கொடுக்குறாரு. அற்பமான லாபத்துக்கு கொடுக்குறாரு. அந்த லாபம் என்ன? கடை வாடகை கொடுக்குறதுன்னா அதை ஸ்டாப் போட்டு நிர்ணயிக்கிறதுக்கு தான். அதை வந்து மெயின்டைன் பண்ணுவேன், நிர்வாகம் செய்வேன். அந்த மாதிரி லாபத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. இது ஒண்ணு கொள்ளடிக்காது. இது இந்த விஷயத்த வந்து மக்கள் குடிக்கணுங்க வலையில வந்து பரமா கொள்ளடிக்காது. அதை பொய் சொல்வதும் அவர்களுக்கு கொடுக்குவதும் இப்படி சொன்னா தமிழ் அழுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் டிஜே மேல அவங்க அழுத்தாங்க அந்த பொருள் வர அழுத்தத்துக்காக வேண்டியும் இப்படி எல்லாம் டிஜே மேல சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயமா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க வித்தியாசங்களை நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இது என்னன்னா, நம்ம வந்து தெரியாது நம்ம சொல்றோமா, தெரியாதுன்னு உடனே எதுக்கு என்ன பண்ணுவாங்க, உடனே எடுத்து கிண்டி காட்டுவாங்க. பாத்தீங்களா, அது வந்து சொன்னாங்க இதை பாருங்க கிண்டி பாருங்க சொல்லி கிண்டிக்கிட்டோம். கிண்டினா யாரும் இல்லைங்க. அந்த தெரியாத நம்ம சொல்றோம். தெரியாத என்ன, இது நீங்கள் பிரட்டி பார்க்கறது, படிக்கும் பொழுது நீங்கள் கரெக்டுவது, சட்டங்களை திருத்துவது, வேகமாக நீங்கள் திருத்துவது, இப்படி நீங்கள் திருப்பும்போது என்ன ஆகாது, தெரியாது. ஏன் அந்த மாதிரி ஒரு தரமான பேப்பர், சும்மா மட்டி பேப்பர், சாய் பேப்பர்ல கிடையாது. இது பைபிள் பேப்பர் என்று சொல்லுவாங்க. இருக்கிறதே காஸ்ட்லியான பேப்பர், நல்ல காஸ்ட்லியான தரமான பேப்பர்ல போட்டிருக்கிறதுனால தெரியாமல் இருந்துறதுக்காக வேண்டிதான் பேப்பர்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம தெரியாதுன்னு சொன்னோமே ஒழிய நம்ம எடுத்து ஒரு பக்கத்தை எடுத்து தரத்தை நீக்கிறது, பக்கத்தை நீக்க முடியுமான்னா நீக்க முடியும். அந்த நீக்கிறத நம்ம சொல்றோம். டேரக்ட் கூட கிடையாது என்பதுதான் நம்ம சொல்றோம். இதுல இதுல உள்ள 400 ரூபாய்க்கு விஷயத்துல கூட
சில பக்கங்களை குறைச்சிருக்கோம். பக்கங்களை குறைச்சதுனால 220 ரூபா வரும். என்ன பண்ணிருக்காங்க, முஸ்லிம்களுக்கு போட்ட குரான்ல முஸ்லிம்களுக்கு தேவையான சட்டங்கள் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு போட்ட இந்த விளக்கு பகுதி இருக்கிற இந்த விளக்கு பகுதியில கூடுதலான விளக்கு கொடுத்துருக்கோம். முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த விளக்கத்தை என்ன பண்றோம், முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தேவையில்லை. ஆரம்பம் அவன் எல்கேஜி பாடம் படிக்கிறான். அப்ப எல்கேஜி பாடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கணுமோ அது இருந்தா அதை கற்றுக்கிட்டு வராங்க நல்லபடியா. அவங்க இந்த மாதிரி குரானை படிச்சு சட்டத்திட்டங்கள் இல்லாத இன்னும் உள்ள அக்கிதா விஷயங்கள் அந்த விஷயங்கள் அவன் கத்துக்கிறதுக்கு அவனுக்கு இது போதும். புதுசா நடந்து தேவைப்படாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா லைலத்துல் என்னுடைய பகுதி இருக்குது. அந்த விளக்கம் புதுசா அவனுக்கு லைலத்துல் என்பது ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறது. அது மட்டும் இருக்கிறது. இதுல நல்ல விவரமா சொல்லியிருப்பாங்க. இது அவனுக்கு தேவையே இல்லை. அவனுக்கு என்ன தேவை, இது குரானா இல்லையா, இதுல மாறுபட்ட கருத்து இருக்குதா, முறைப்பாடு இருக்குதா, அறிவியலோடு என்ன ஒத்து சொல்லுது, மனுஷங்களோட என்ன சொல்லுது, மனிதனுக்கு தேவையான சட்டங்களை என்ன சொல்லி தருது, அப்படி அவனுக்கு தேவையான விஷயங்களை நம்ம இதை வைத்திருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு மட்டும் தேவையான விஷயங்கள் இருக்குது, அறிவு இருக்காது, அவனுக்கு தேவையில்லை. அப்படி சில விஷயங்களை எடுக்கிறதுனால 220 ரூபாய் என்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் சேர்த்தா 400 ரூபாய் வரும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. இது இதுல பக்கங்களுக்கு குறைத்து அவர்களுக்கு தேவையான சொல்ல போனா இதுல புடிச்சிருக்கக்கூடிய விளக்கம் இருக்குது, அதே விளக்கம் இதுல வரும். அது ஒரு 10 பக்கத்துக்கு விளக்கம் இருக்குல்ல, இதுல 30 பக்கத்துக்கு அல்லாஹ் அவனுக்கு சொல்ற மாதிரி சொல்லும். அவனுக்கு என்ன மாதிரியான சில விளக்கங்கள்லாம் எடுத்து போட்டு இந்த வசனத்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு கூடுதலா புரியும். அந்த மாதிரி விளக்கங்களை கூட தேவையான வசனங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் புரிந்து கொள்றது மாதிரி கூடுதலான அந்த விளக்கங்களை எடுத்து அதை கொடுத்துருக்காங்க. எது அவனுக்கு தேவையில்லையோ அதை மட்டும் நீங்க அந்த விளக்கத்தை இப்படிதான் நம்ம என்ன செய்யணும். இந்த 225 ரூபாய்க்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம விளக்குறோம். இது என்ன பண்றது, இது கொள்ளை அதே மாதிரி என்ன நீ அவர்கள் மொழிபெயர்ந்த இந்த குரானை எடுத்து மாணவ நம்ம போட்டிருக்கிறோம். ஒன்று முஸ்லிம்களுக்காக உள்ளது 4 ரூபாய்க்கு, இன்னொன்று திருமணத்தவர்கள் படிக்கிறதுக்காக வேண்டி போடப்பட்டது. இது 225 ரூபாய்க்கு. இதெல்லாம் கொள்ளைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 120 ரூபாய் லாபம் அடிக்கிறவருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பின்னாக போறோம். எவ்வளவு பேர் அவர் ரூபாய் நான் முஸ்லிம்களுக்காக போடப்பட்ட பிஜேவர்கள் மொழிபெயர்த்த இந்த குரானும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக போடப்பட்ட இந்த குரானும் இது ரொம்ப தரமான செய்தியில போடப்பட்டிருக்கிறது. இது செய்திங்க தார செய்தி தான். அட்டை பாத்தீங்கன்னு சொன்னா வரும். இது பைபிள்ல உள்ள மாதிரி உள்ள அந்த அண்டை மாதிரியான ஒரு அட்டையில போட்டிருக்கோம். 205 ரூபாய் கொடுக்கணும்ல, இலவசம் வாங்கி கொடுக்குறது. ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு காசு போறீங்களோ அப்பதான் கூடுதலான கருதிகளை வாங்கி முஸ்லிம் அல்லாதவர்கிட்ட கொடுப்பான். 4 ரூபாய் சேரும். 4 ரூபாய்க்கு இந்த போது அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஒன்று வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிரமப்படுவான். அப்ப அதுக்காக என்ன பண்றோம், இந்த பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப குறைச்சு போட்டோம்னு சொன்னா அதுல ஒரு ரூபா கிடையும். அது மக்களுக்கு இந்த குரானுடைய வசனங்கள் அந்த செய்திகள் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவருடைய பெயிண்டிங் செய்தியை குறைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது பக்கம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக போடப்பட்ட இந்த குரான் 1024 பக்கம். வெறும் 1024 பக்கம் தான் இது இருக்குது. அது முஸ்லிம்களுக்காக போடப்பட்ட குரான் இருக்கு. நான் இருக்கிறாங்க இது எத்தனை பக்கம், 1756 பக்கம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 832 பக்கம் குறையுது. அதனால 220 ரூபா. அது மட்டும் இப்படி காட்டா பாருங்க, ஒரே அளவா இருக்கு. ஒரே அளவா இருந்து இது எப்படி 220 ரூபாய் கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரே அளவா தான் இருக்கு. மக்கள் அதே அளவா இருக்குதா. 1856 பக்கத்தை இந்த முஸ்லிம்களுக்காக ஒரு குரான்ல போடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக போடப்பட்ட இந்த குரான்ல இருக்கக்கூடிய 1024 பக்கம் தான் இருக்குது. பாக்கி இருக்கக்கூடிய ஆர்வம் கிட்டத்தட்ட 832 பக்கம். அதை கொண்டு வந்து 2 சொல்றீங்க எவ்வளவு பெருசா இருக்கும், இதை விட பெருசா இருக்கும். முஸ்லிம்களுக்காக போடப்பட்ட இந்த குரானை விட இன்னொரு மடங்கு வந்துடும். இவ்வளவு பெருசு புரியுதுங்களா. அப்ப என்ன கேட்டீங்கன்னா பேப்பர் காப்பி அதனால சொல்லுறது இந்த பேப்பர் என்ன பேப்பர் பைபிள் பேப்பர் இல்லை. இந்த பேப்பர் வேற பேப்பரை போட்டதுனால இது கொஞ்சம் என்ன செய்யுது 1024 பக்கத்துக்கு சுற்றி போச்சு. அப்ப இதுதான் 225 ரூபாய்க்கு பணம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா டைனிங் சாதா டைனிங் பேப்பர் சாதா பேப்பர் பக்கத்து குறைவாக இருக்கிறதுனால 225 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. இது முஸ்லிம்களுக்காக போடப்பட்ட இந்த குரான் கிட்டத்தட்ட 238 பக்கம் கூடுதலாக உள்ளது. பெயிண்டிங் காசியா உள்ளது, பேப்பர் காசியா உள்ளதுனால இது 4 ரூபாய் கொடுக்குறோம். இது ஒரு விஷயம். இப்ப
அதாவது இன்னும் நிறைய சொல்றாரு, ஒரு போதும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இதே போன்ற நூலை மற்றவர்கள் என்ன விலைக்கு விற்கிறார்கள் என்று பார்த்து விற்பதாக இருந்தால் குர்ஆனெல்லாம் 600-700க்கு விற்கணும். அப்படி விற்றா கூட 200-300 கிடைக்கும். நம்ம ஒரு சேவையா செய்யணும் என்பதற்காக வேண்டிதான் இதை என்ன செய்யறோம், செஞ்சுட்டு இருக்கோம். பெருசா இது சம்பாதிக்கிறது, லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகலாம் செய்யவில்லை. அவர் சொன்னபடி சின்ன லாபம் இருக்கு. அடுத்து என்ன விஷயம் கேட்டா, இதை வந்து டிஎன்டிஜேன்னு ஒரு பப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுல தர வேண்டியது தானே. அது என்ன நீங்க உங்க இதுல பப்ளிகேஷன் 3 பப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. டிஎன்டிஜே பப்ளிகேஷன் எப்போ வந்துச்சு? அடே 3 பப்ளிகேஷன் வந்து தமுக காலத்திலே வந்து விட்டது, 2002 வந்து விட்டது. உங்களுக்கு அதுவே 2004 தான் டிஎன்டிஜே ஆரம்பிக்கிறோம். டிஎன்டிஜேங்கிற இயக்கம் வந்தது 2004. டிஎன்டிஜேக்கு பப்ளிகேஷன் வந்தது எப்ப, இந்த புக் ஸ்டால் போட முடியலங்கிறதுக்காக வேண்டி அல்தாபி தலைவராக இருக்கும்போது அப்ப செஞ்சாங்க, டிஎன்டிஜே பப்ளிகேஷன் ஆரம்பிச்சாங்க. 2-3 வருஷம் வயசு. இது 15 வருஷமாக நாங்கள் 3 பப்ளிகேஷன் வைத்து என்ன செய்யறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறாரு, டிஎன்டிஜே ஒன்று இருக்கிற கொடுக்கணுமேங்கிறாரு. 3 பப்ளிகேஷன் தான் ஒன்று இருக்குன்னு சொல்றோம். நீங்க பின்னாடி நீங்க ஆரம்பிச்சீங்க, சரி அப்படி கூட கொடுத்துருவோம், கொடுத்துட்டு ராயல்ட்டி வாங்கிக்கணுமா, சரி கொடுத்து ராயல்ட்டி வாங்குவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, 50, 23, 25 புஸ்தகம் போட்டோம், பெரிய லாபம் எங்களுக்கு கிடைத்து விட்டது, அது ஒரு பெருமையா சொல்றாரு. அதான் விஷயமே. நான் போடுவதை விட அதிக ரேட் வச்சு நீங்க கொள்ளையடிக்கிறீர்கள் தான் முக்கியமான. நீங்க அங்க கொடுத்தா நீங்க 400 விற்க மாட்டீங்க. ஏன், உருது டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதை வந்து உங்கள்கிட்ட தந்திருக்கிறேன், நீங்க அடிச்சு கொடுத்தாச்சு, அசல் ரேட்டுக்கு தந்திருக்குது, ராயல்ட்டி வாங்கல. நீங்க வந்து அதை ரொம்ப கம்மியா கொடுக்கலாம். நான் தமிழ்ல கொடுக்குற அதே பக்கம் தான் அதுலயும் இருக்கிறது. நான் விற்கிறதை விட நீங்க 50 ரூபா கூட விற்கிறீங்க. இது ஜமாத்துல விற்கிறதை விட வந்து நான் 50 ரூபா கம்மியா கொடுக்குறேன். அதே மாதிரி பல புஸ்தகங்கள் ரேட்டு போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல போடுவான ரேட்டு. அது எதுக்குன்னு கேட்டா, அந்த ஆசிரியருக்கு ராயல்ட்டி ரொம்ப கிடைக்கணுமா. எதுக்காக இப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து 25 புக்கையும் வாங்குங்க ஒரு காப்பி, நம்ம கடையில போட்டிருக்கிற புக்கையும் வாங்குங்க, விலையே பாருங்க, பேஜை பாருங்க, இத்தனை பேஜுக்கு இவ்வளவு ரூபான்னு வருதுல்ல, ஒரு பேஜுக்கு இத்தனை பைசான்னு தெரிஞ்சு போயிடும். 100 பக்கத்துக்கு வந்து ஒரு 30 ரூபான்னா 300 ரூபா அப்படி வருமா இல்லையா, 3 ரூபா 30 ரூபா வரும், 30 காசுன்னா. அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்தீங்கன்னா நான் விற்கிறதை விட பல மடங்கு லாபத்தை வைக்கிறாங்க. எதுக்காக வேண்டி, அந்த புஸ்தகம் எழுதுறாருல அவருக்கு பெரிய தொகை கொடுக்கணும், 10% கொடுக்கணும்ல. 50 ரூபான்னு போட்டா 10% ஜாஸ்தியா வரும், 30 ரூபான்னு போட்டா 10% கம்மியா போயிடும். இந்த எழுத்தாளர்கள் லக்ஸரியான சம்பளத்தையும் வாங்கி கொண்டு, நான் வந்து சம்பளமே வாங்காது கேட்கவே இயலாது. நான் எப்ப இது கேட்கலாம், ஜமாத்துல நான் ஊழியம் வாங்கிக்கொண்டு, ஜமாத்திலே சாப்பிட்டுக்கிட்டு, ஜமாத்துல வாழ்ந்து கொண்டு, ஜமாத்துல உட்காந்துக்கிட்ட நான் எழுதி கொண்டு, ஜமாத்தை பயன்படுத்தி கொண்டு நான் இருந்தா, எல்லாம் ஜமாத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஜமாத்துல வேலை செய்யற நேரத்துல தான் எழுதுறீங்க. உன் ஜமாத்துக்கு நான் எழுதி முடிச்சுட்டு இதெல்லாம் 2002 வெளியிட்டுட்டேன். அப்ப அப்படி இருந்தா கூட என்ன செய்யலாம், எங்க இடத்துல வச்சு சரின்னு கேட்கறான். நீ எப்படி என்ன தானே கேட்ப, ஒருத்தன் எழுதுறான்னு சொன்னா அவனுக்கு உரியது அது. நான் என்னிடத்துல இருக்க போய் கம்மியான விலைக்கு நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்பவும் 3 பப்ளிகேஷன் ரேட்டை விட உங்க ரேட்டு கொள்ளையா தான் இருக்குது. அதிக லாபங்கிற பேர் அந்த மக்கள் மேல திணிச்சு அந்த எழுத்தாளர்கள் ஜமாத்துல சம்பளம் வாங்கி கொண்டு வாழ்றாங்களே, அவங்களுக்கு கிம்பளமாக ரொம்ப கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி 30 ரூபாய்க்கு கொடுக்குறது 60 ரூபாய் ரேட்டை போடுறீங்க. அதுல அவருக்கு 10% 20% ராயல்ட்டி கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கணுமா? என்னமோ டிஎன்டிஜே பப்ளிகேஷன் அதுல கொடுக்க வேண்டிய நீ அதுல ஏன் கொடுக்கணும்னு, அது என்ன உனக்கு என்ன ரைட் இருக்குங்கிறேன். அப்ப நான் வந்து இன்னும் சொல்ல போனா கொடுக்கலாம், என்னை விட குறைவா கொடுக்குற நிறுவனம் இருந்து அவன் கேட்டான்னு சொன்னா, நீங்க 400 ரூபாய் கொடுக்குறீங்க, எங்கள்கிட்ட கொடுத்தா 350 ரூபாய் கொடுக்கணும் கேட்டா கொடுத்துருவான். எனக்கு என்ன மக்களுக்கு போய் சேர்றதுதான். உங்ககிட்ட கொடுத்தா 450 550 ஆக்கி போடுவீங்க, மக்களுக்கு கொள்ளடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய இதா ஜமாத்துல கொடுத்துட வேண்டியதான. ஜமாத் ஓனரா இருக்கும், என்ன ஜமாத்தி ஓனரா இருக்குன்னு, ஜமாத்து முந்தினதா பப்ளிகேஷன் முந்தினதா? இங்க ஜமாத்தெல்லாம் இருக்க முடியே குரான் 20,000 காப்பி மக்களை போய் சென்றடைஞ்சு டிஎன்டிஜே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. இதனால வந்து நூல்ல கை வச்சனா அழகிட்டார் பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளவு அறிவினர்கள் இது வரைக்கும்